வெல்கம் டு லென்டெக். மைசெல்ஃப் சுந்தர். லாஸ்ட் வீடியோ வரைக்கும் சுவிட்சிங் கான்செப்ட் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அப்படியே வேறு ட்ராக் ரவுட்டிங் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். சுவிட்சிங்கிறது ஒரு லேயர் 2 டிவைஸ். அது மேக் அட்ரஸை பேஸ் பண்ணி தான் செயல்படும். இதுவே ரவுட்டருங்கிறது லேயர் 3 டிவைஸ். அப்படின்னா மேக் அட்ரஸ் ப்ளஸ் ஐபி அட்ரஸ் இதை பேஸ் பண்ணி தான் ரவுட்டர் வந்து செயல்படும். சுவிட்ச் வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு நெட்வொர்க்குள்ளே நம்மளோட டேட்டா பாக்கெட்டை எந்த போர்ட் வழியாக அனுப்புனா டெஸ்டினேஷனை போய் ரீச் பண்ணுங்கிறத சுவிட்ச் தான் வந்து டிசைட் பண்ணும். ரவுட்டரோட வேலை என்னென்னா, இப்போ ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க்கு நம்மளோட டேட்டா பாக்கெட் வந்து போய் சேரணும்னா எந்த ரவுட்டிங் பாத்தில் போனால் அது சீக்கிரம் போய் சேருங்கிறத ரவுட்டர் தான் டிசைட் பண்ணும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வித்தவுட் டிலே லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த ரவுட்டிங் கான்செப்டை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் செட்டப் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் சிஸ்டம் ஏ அண்ட் சிஸ்டம் பி ரெண்டு சிஸ்டம் வந்து இருக்குது. சிஸ்டம் ஏங்கிறது 192.168.1. ஏதோ ஒரு ஐபி அட்ரஸ் வந்து இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் நெட்வொர்க்கில் இருக்குது, அதாவது 1. அப்படிங்கிற நெட்வொர்க்கில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதே மாதிரி மொத்தம் 4 நெட்வொர்க் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். 2. நெட்வொர்க், 3. நெட்வொர்க் அண்ட் 4. நெட்வொர்க். சிஸ்டம் பிங்கிறது 4th நெட்வொர்க்கில் வந்து இருக்குது. சிஸ்டம் ஏங்கிறது ஃபர்ஸ்ட் நெட்வொர்க்கில் வந்து இருக்குது. ஓகே, இப்போது சிஸ்டம் ஏலேருந்து சிஸ்டம் பிக்கு பிங் பண்ணால் அந்த பிங் மெசேஜ் எப்படி போய் சேர்ந்துருக்குங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம ரவுட்டிங் யூஸ் பண்ணி நம்ம புரிஞ்சிக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போது ஒரு பிங் பண்ணுறப்போ கடைசியாக ஒரு ஃப்ரேம் வந்து க்ரியேட் ஆகி வந்து வெளியே போயிருக்கும்ல, அது வந்து எப்படி இருக்கும், அதாவது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், அதுக்குள்ளே என்னமா இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு டேட்டா இருக்குமா, அதுக்கப்புறம் போர்ட் இன்ஃபர்மேஷன், போர்ட்டில் சோர்ஸ் போர்ட், டெஸ்டினேஷன் போர்ட் இது எல்லாமே கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு லேயர் 3 இன்ஃபர்மேஷன், ஐபி அட்ரஸ் வந்து இருக்கும். ஐபி அட்ரஸ்லேயே 2 பார்ட் இருக்குது. சோர்ஸ் ஐபி அட்ரஸ், டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ். சோர்ஸ் ஐபி அட்ரஸில் சிஸ்டம் ஏயோட ஐபி அட்ரஸ் வந்து இருக்கும். டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸில் சிஸ்டம் பியோட ஐபி அட்ரஸ் வந்து கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு ஃப்ரேம், அதாவது மேக் அட்ரஸ் இன்ஃபர்மேஷன், இதுதான் முக்கியம். சோர்ஸ் மேக் அட்ரஸ், டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் 2 பார்ட் இருக்கும். இதுலேயும் சோர்ஸ் மேக் அட்ரஸில் சிஸ்டம் ஏவோட மேக் அட்ரஸ் இனிஷியலாக இருக்கும். டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸில் இங்கே சிஸ்டம் பியோட மேக் அட்ரஸ் போடுவோமா? போட மாட்டோம். இதை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம். டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸில் என்ன போடுவோம்னா ரவுட்டரோட மேக் அட்ரஸ் தான் வந்து போடுவோம். காரணம் என்னென்னா, சிஸ்டம் ஏ வந்து முடிவு பண்ணிடுவோம் இது வேற ஒரு நெட்வொர்க். இதில் சப்நெட் மாஸ்க் வந்து சொல்ல மறந்துட்டேன். சப்நெட் மாஸ்க் வந்து 255.255.250.0. ஸோ அப்படி இருக்கப்போ அதை வந்து பார்த்துரும். நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறது கம்ப்ளீட்டாக வேற ஒரு நெட்வொர்க். ஸோ அப்படின்னா ஃபஸ்ட் இதை ரவுட்டருக்கு வந்து கொடுக்கணுங்கிறத முடிவு பண்ணி ரவுட்டரோட மேக் அட்ரஸ் என்னவோ, அதாவது ரவுட்டர் வந்து இந்த நெட்வொர்க்கோட கனெக்டாக இருக்கும்ல, அந்த இன்டர்ஃபேஸோட மேக் அட்ரஸ் எடுத்து டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸை வந்து போட்டுக்கும். போட்டு இந்த டேட்டா பாக்கெட்டை ஃபஸ்ட்டு அந்த ரவுட்டர் 1க்கு வந்து கொடுக்கும். இப்போ ரவுட்டர் 1க்கு அந்த டேட்டா பாக்கெட் வந்து வந்திருக்கும். இப்போ ரவுட்டர் 1 என்ன பண்ணணும்னா மறுபடியும் ஃப்ரேம் இன்ஃபர்மேஷன் வந்து மாற்றும். சோர்ஸ் மேக் அட்ரஸில் இப்போது தன்னோட இன்னொரு இன்டர்ஃபேஸ், அதாவது அவுட் சைட் போகுது இல்லை, அந்த மேக் அட்ரஸ் வந்து போட்டுக்கும். டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸில் ரவுட்டர் 2ஓட மேக் அட்ரஸ் வந்து போட்டுக்கும். ஏன்னா ரவுட்டர் 2 வழியாக தான் அந்த சிஸ்டம் வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ அதனால் ரவுட்டர் 2ஓட மேக் அட்ரஸை டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸாக போட்டு ரவுட்டர் 2க்கு வந்து கொடுத்துரும். சேம் அதே மாதிரி ரவுட்டர் 2 ஃப்ரேம் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணி ரவுட்டர் 3க்கு வந்து கொடுக்கும். ரவுட்டர் 3 கடைசியாக அதை சிஸ்டம் பிக்கு அந்த டேட்டா பாக்கெட்டை கொண்டு போய் சேர்த்துரும். ஸோ இப்படி தான் பிங் மெசேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிச்சிருக்கும். சரி, இது எல்லாமே வந்து ஓகே, விட்டுறலாம். இந்த இடத்துல நம்ம கண்மூடித்தனமாக இப்படிலாம் டேட்டா வந்து போகும்னு சொல்லிட்டோம். பட் இந்த இடத்துல லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள். ரவுட்டர் 1ல் 1. நெட்வொர்க், அதாவது 192.168.1. நெட்வொர்க் வந்து ஒரு இன்டர்ஃபேஸில் வந்து கனெக்டாக இருக்குது. இன்னொரு இன்டர்ஃபேஸில் 2. நெட்வொர்க் வந்து கனெக்டாக இருக்குது. ஓகே, இப்போதைக்கு ரவுட்டர் 1க்கு 2 நெட்வொர்க் பற்றி தான் அவேர்னஸ் இருக்குது. ஒன்று 1. நெட்வொர்க், இன்னொன்று 2. நெட்வொர்க். பட் நம்ம 4. நெட்வொர்க்கோட கம்யூனிகேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போது ரவுட்டர் 1 எப்படி இந்த 4. நெட்வொர்க்குங்கிறது ரவுட்டர் 2 வழியாக போனால் கிடைக்குங்கிறது ரவுட்டர் 1க்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? லாஸ்ட் வீடியோவில் VLAN பற்றி பார்க்குறப்போ இந்த மாதிரி நம்ம தேடுற ஒரு ஆள் ஒரு சுவிட்சில் வந்து கிடைக்கலன்னா மேபி இன்னொரு சுவிட்சில் இருக்கலாம். ஸோ அதனால் ட்ரங்க் போர்ட் வழியாக இன்னொரு சுவிட்சுக்கு நம்ம வந்து கொடுப்போம் இல்லையா?
சேம் அதே மாதிரி ரவுட்டரில் வந்து பண்ண முடியாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்டர் 1க்கு அந்த நெட்வொர்க் பற்றி அவேர்னஸ் இல்லை. ஸோ அதனால் நம்ம ரவுட்டர் 2க்கு வந்து எதுக்கும் கொடுப்போம்னு சொல்லி கொடுக்க முடியாது. ஏன் அப்படி வந்து சொல்கிறேன்னா, சுவிட்சுங்கிறது ஒரு நெட்வொர்க் உள்ள, அது நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி. இப்போ நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கோம், நம்ம தேடுற ஆள் ஏதோ ஒரு ரூமுக்குள்ளே வந்து இருக்காங்கன்னா எல்லா ரூமையும் வந்து திறந்து பார்க்கலாம். ஸோ மேபி அதில் ஏதாவது ஒரு ரூமில் வந்து நம்ம தேடுற ஆள் வந்து கிடைக்கலாம். இது வந்து டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து எடுத்துக்கும். பட் இதுவே ரவுட்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா அது நம்ம நடு தெருவில் நிற்கிற மாதிரி. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 4 வழிச்சாலையில் நடுவில் வந்து இருக்கீங்க. ஸோ அதில் லெஃப்ட்லேயும் வந்து போகலாம், ரைட்லேயும் வந்து போகலாம், ஸ்ட்ரைட்டாக வந்து போகலாம். நீங்கள் தேடுற ஆள் எந்த பாதையில் வந்து போயிருப்பாங்கங்கிறது உங்களுக்கு வந்து தெரியலனா உங்களால் ஒரு டிசிஷன் வந்து எடுக்க முடியாதுல்ல. லெஃப்ட்டில் போகிறதா, ரைட்டில் போகிறதா, இல்லை ஸ்ட்ரைட்டாக போகிறதாங்கிறது. ஸோ எல்லா இடத்துலையும் நம்மளால் வந்து போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. இங்கே ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஸோ அதனால் எந்த பாதையில் போனால் நமக்கு வந்து அந்த ஆள் கிடைப்பாங்கங்கிறத நம்ம டிசைட் பண்ணிட்டு தான் போகணும். சேம் அதே மாதிரி தான் ரவுட்டர்லேயும். ஸோ இங்கே 4th நெட்வொர்க் வந்து போகணுன்னா அது ரவுட்டர் 2 வழியாக தான் போனால் கிடைக்குங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிடணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் ரவுட்டர் அந்த டேட்டாவை கரெக்டாக அந்த ரவுட் பாத்துக்கு அனுப்பும். இல்லாட்டி அங்கேயே ட்ராப் அவுட் பண்ணிடும். நான் ஏன் இதை வந்து இப்படி சொல்கிறேன்னா, இப்போ ரவுட்டர் 1 வந்து எடுத்துக்கலாமே. ரவுட்டர் 1ஓட ஒரு இன்டர்ஃபேஸில் நெட்வொர்க் 1 வந்து கனெக்டாக இருக்குது. இன்னொரு இன்டர்ஃபேஸ் 2ல் நெட்வொர்க் 2 வந்து கனெக்டாக இருக்குது. ஸோ நெட்வொர்க் 2க்கு அப்புறம் நெட்வொர்க் 3, நெட்வொர்க் 4 அது வந்து ஒரு ஓரமாக போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ ரவுட்டர் 1ஓட இன்னொரு இன்டர்ஃபேஸ், அதாவது இன்டர்ஃபேஸ் 3, அதில் வேற ஒரு நெட்வொர்க் வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். சேம் அதே மாதிரி இன்டர்ஃபேஸ் 4ல் வேற ஒரு நெட்வொர்க் வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ சிஸ்டம் ஏ வந்து ஒரு டேட்டா பாக்கெட்டை ரவுட்டர் 1க்கு வந்து அனுப்பியிருக்கு, அதை நெட்வொர்க் 4க்கு வந்து அனுப்ப சொல்லுது. ஸோ அதை அனுப்ப சொல்கிறப்போ இப்போ இந்த ரவுட்டரோட டிசிஷன் வந்து எப்படி இருக்கும்? அதை இன்டர்ஃபேஸ் 2 வழியாக அனுப்பலாமா, இல்லை இன்டர்ஃபேஸ் 3 வழியாக அனுப்பலாமா, இல்லை இன்டர்ஃபேஸ் 4 வழியாக அனுப்பலாமாங்கிறத ரவுட்டர் தான் டிசைட் பண்ணணும்ல. ஸோ அதை நாம தான் ரவுட்டர்கிட்ட வந்து சொல்லுவோம். இந்த மாதிரி 4 டாட் நெட்வொர்க் வந்து அனுப்பணும்னா அதை உன்னோட இன்டர்ஃபேஸ் 2 வழியாக அனுப்பு அப்படிங்கிற மாதிரி ரவுட்டர்கிட்ட வந்து சொல்லுவோம். அதை நம்ம 2 மெத்தடில் வந்து பண்ணலாம். ஒன்று ஸ்டாட்டிக் ரவுட்டிங், இன்னொன்று டைனமிக் ரவுட்டிங். ஸ்டாட்டிக் ரவுட்டிங் எப்படி சுவிட்சுக்கிட்ட கேம் டேபிள்னு ஒரு டேபிள் இருந்துச்சோ, சேம் அதே மாதிரி ரவுட்டர்கிட்டையும் ஒரு டேபிள் இருக்கும். அதுதான் ரவுட்டிங் டேபிள். இதில் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குன்னா, அந்த ரவுட்டரில் கனெக்ட் ஆகிருக்க நெட்வொர்க் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். இந்த மாதிரி இந்த இன்டர்ஃபேஸில் இந்த நெட்வொர்க் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை போட்டு ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை தான் நம்ம ரவுட்டிங் டேபிள்னு சொல்லுவோம். இப்போ ரவுட்டர் 1 எடுத்துக்கலாம். ரவுட்டர் 1ல் 2 நெட்வொர்க் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. நெட்வொர்க் 1, நெட்வொர்க் வந்து 2. ஓகே, அப்போ ரவுட்டிங் டேபிள் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸில் நெட்வொர்க் 1 இருக்குது, செகண்ட் இன்டர்ஃபேஸில் நெட்வொர்க் 2 இருக்குன்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? இது எப்படி சொல்கிறோம்னா, அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த ஐபி அட்ரஸ் வச்சு தான் வந்து சொல்கிறோம். சரி, ஓகே. இப்போது ரவுட்டர் 1க்கு 4th நெட்வொர்க் வந்து போகிற மாதிரி ஒரு டேட்டா பாக்கெட் வந்துச்சுன்னா அது எந்த இன்டர்ஃபேஸ் வழியாக போகணுங்கிறத நாம் வந்து சொல்ல போகிறோம். ஸோ இது நம்ம மேனுவலாக வந்து பண்ணுறதுனால அதை தான் நம்ம ஸ்டாட்டிக் ரவுட்டிங் சொல்கிறோம். இதை நம்ம ஒரு தடவை செட் பண்ணிட்டோம்னா அது மாறவே மாறாது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி செட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 4th நெட்வொர்க்குக்கு நீ டேட்டா பாக்கெட் அனுப்பணும்னா அது உன்னோடைய இன்டர்ஃபேஸ் 2 தான் போகணுங்கிற மாதிரி நாம் ஒரு என்ட்ரி வந்து க்ரியேட் பண்ணுறோம் அந்த ரவுட்டிங் டேபிளில். ஏன் வந்து இன்டர்ஃபேஸ் 2 வந்து சொல்கிறோம்னா, ஏன்னா இன்டர்ஃபேஸ் 2ல் தான் ரவுட்டர் 2 இன்னொரு ரவுட்டர் வந்து கனெக்டாக இருக்குது. அந்த ரவுட்டர் வழியாக தான் நெட்வொர்க் 4 நம்மளால் ரீச் பண்ண முடியுங்கிறது நெட்வொர்க் இன்ஜினியராக நமக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் நாமளாக போயிட்டு மேனுவலாக வந்து கொடுக்குறோம் ஸ்டாட்டிக்காக. இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் 2 வழியாக அனுப்பு அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இப்படி நம்ம பண்ணுறது தான் நம்ம ஸ்டாட்டிக் ரவுட்டிங் சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் இப்படி நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா ரவுட்டர் 1க்கு நெட்வொர்க் 4க்கு போகிற மாதிரி டேட்டா வந்துச்சுன்னா அது கரெக்டாக இன்டர்ஃபேஸ் 2 வழியாக அனுப்பிடும். ஓகேவா? இப்போ ரவுட்டர் 1ஓட வேலை வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரவுட்டர் 2 வந்து அதோட வேலையை வந்து பார்த்துக்கும். ஓகே, இதுவே இன்னொரு மெத்தட் இருக்குது இந்த ரவுட்டிங்கில், அதுதான் டைனமிக் ரவுட்டிங். டைனமிக் ரவுட்டிங்கில் நம்ம மேனுவலாக வந்து எதுவுமே பண்ண மாட்டோம். அதுக்குன்னே ஒரு சில ப்ரோட்டோக்கால்லாம் இருக்குது, ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால்ஸ் இருக்குது. அந்த ப்ரோட்டோக்கால் என்ன பண்ணணும்னா, ஒரு ரவுட்டர் இன்னொரு ரவுட்டரோட வந்து கம்யூனிகேட் வந்து பண்ணிவிட்டு இந்த மாதிரி என்னென்ன நெட்வொர்க்லாம் இருக்குது, ஸோ அந்த நெட்வொர்க்லாம் நம்ம ரீச் பண்ணணும்னா எந்த இன்டர்ஃபேஸ் வழியாக போனால் கரெக்டாகுங்கிறத அதுவாக வந்து பார்த்திங்கன்னா டைனமிக்காக டிசைட் பண்ணி அதோட என்ட்ரியை அப்டேட் பண்ணி வச்சுக்கும். அதுதான் நம்ம டைனமிக் ரவுட்டிங்னு சொல்லுவோம். முதல்ல ஸ்டாட்டிக் ரவுட்டிங்கை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நாம தான் நெட்வொர்க் இன்ஜினியர், அதுக்கேற்ற மாதிரி ஒரு நெட்வொர்க் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். முதல்ல பார்த்தா அதே நெட்வொர்க் செட்டப் தான். மொத்தம் 4 நெட்வொர்க் இருக்குது, 3 ரவுட்டர் இருக்குது. இதில் ரவுட்டர் 1ஓட ரவுட்டிங் டேபிளில் 2 என்ட்ரி இருக்கும். ஒன்று நெட்வொர்க் 1க்காக, இன்னொன்று
நெட்வொர்க் 2க்காக. சேம் அதே மாதிரி ரவுட்டர் 2லையும் சரி ரவுட்டர் 3லையும் சரி அங்கேயும் ரெண்டு என்ட்ரி இருக்கும். ரவுட்டர் 2ல் நெட்வொர்க் 2 அண்ட் நெட்வொர்க் 3க்கான என்ட்ரி இருக்கும். ரவுட்டர் 3ல் நெட்வொர்க் 3 அண்ட் நெட்வொர்க் 4க்கான என்ட்ரி வந்துருக்கும். இந்த மாதிரி இந்த இன்டர்ஃபேஸ் வழியாக போனால் இந்த நெட்வொர்க் வந்து ரீச் பண்ண முடியுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அந்த ரவுட்டிங் டேபிளில் இருக்கும். இது எல்லாமே டைரெக்டாக கனெக்டாக இருக்கிறதுனால அந்த ரவுட்டரை வந்து போட்டு வச்சுக்கும். இதில் நாம் எதுவுமே வந்து பண்ணல, இது எல்லாமே அந்த ரவுட்டரை தான் பண்ணி வச்சுருக்கு ஆரம்பத்தில். சரி, இப்போது சிஸ்டம் ஏலேருந்து சிஸ்டம் பிக்கு பிங்க் வந்து பண்ணுறோம். அப்படி பண்ணுறப்போ ஒரு டேட்டா பாக்கெட் வந்து க்ரியேட் ஆகிருக்குமா? அது முதல்ல சிஸ்டம் ஏலேருந்து ரவுட்டர் 1க்கு வந்து வந்திருக்கும். இப்போ ரவுட்டர் 1 வந்து பார்க்கும் டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸில் நெட்வொர்க் 4ஓட ஐபி அட்ரஸ் வந்து இருக்குது. எனக்கு நெட்வொர்க் 1 நெட்வொர்க் 2 மட்டும் தான் தெரியும், எனக்கு நெட்வொர்க் 3ஏ தெரியாது. ஏன்ட்ட போயிட்டு நெட்வொர்க் 4 அனுப்ப சொல்கிறீங்களே, உங்களுக்கு நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜை சிஸ்டம் 1க்கு வந்து கொடுத்துரும். இந்த மாதிரி டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் நாட் ரீச்சபிள் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டுட்டு சிஸ்டம் ஏக்கு வந்து அந்த எரர் மெசேஜ் வந்து கொடுக்கும். சிஸ்டம் ஏங்கிறது ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் வழியாக கனெக்டாக இருக்குது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் வழியாக திரும்ப அந்த டேட்டா பாக்கெட்டை எரர் மெசேஜோட அனுப்பிடும். ஓகே, இப்போ இந்த இடத்துல ரவுட்டர் 1 கரெக்டாக அனுப்புகிறோம்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டாட்டிக்காக ஒரு என்ட்ரி வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அதனால் ஆஸ் எ நெட்வொர்க் இன்ஜினியராக நான் அந்த இடத்துல போயிட்டு ஒரு என்ட்ரி வந்து க்ரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி நெட்வொர்க் 4க்கு எனக்கு ஏதாவது ஒரு டேட்டா பாக்கெட் வந்துச்சுன்னா அதை நீ உன்னோடைய இன்டர்ஃபேஸ் 2 வழியாக அனுப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ட்ரி வந்து க்ரியேட் பண்ணுறேன். இந்த என்ட்ரி ஸ்டாட்டிக்காக வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் பிங் பண்ணுறேன், அதாவது சிஸ்டம் ஏலேருந்து பிங் பண்ணேன்னா ஃபஸ்ட் அது ரவுட்டர் 1க்கு வந்து வரும். ரவுட்டர் 1 போன தடவை தான் நெட்வொர்க் 4 பற்றின அவேர்னஸ் வந்து இல்லை, இந்த தடவை அதற்கான அவேர்னஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் அந்த பாக்கெட்டை தன்னுடைய இன்டர்ஃபேஸ் 2 வழியாக அனுப்பிடும். இன்டர்ஃபேஸ் 2 வழியாக யார் இருக்கா? ரவுட்டர் 2 வந்துருக்கு. இப்போ அது ரவுட்டர் 2க்கு வந்து போய் சேர்ந்துருக்கும். இப்போ ரவுட்டர் 2 அதுக்கு வந்திருக்க அந்த டேட்டா பாக்கெட்டை வந்து பார்க்கும். அதில் டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் என்ன போட்டிருக்குன்னு பார்க்கும். அதில் 4th நெட்வொர்க்கோட ஐபி அட்ரஸ் வந்து போட்டிருக்கிறதுனால இப்போ ரவுட்டர் 2 வந்து பார்க்கும் அதோட ரவுட்டிங் டேபிளில். அங்கேயும் நெட்வொர்க் 4 பற்றின இன்ஃபர்மேஷன் அதுக்கிட்ட இல்லை, அதுக்கிட்டேயோ நெட்வொர்க் 2 அண்ட் நெட்வொர்க் 3 இந்த 2 நெட்வொர்க்கோட இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்குது. அதுகிட்ட போயிட்டு நம்ம நெட்வொர்க் 4 அனுப்ப சொன்னோம்னா அதுக்கும் தெரியாது இல்லை. ஸோ அதனால் ரவுட்டர் 2 என்ன பண்ணணும்னா அதுவுமே டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள் அப்படிங்கிற ஒரு எரர் மெசேஜை சிஸ்டம் ஏக்கு வந்து கொடுக்கணும். இந்த இடத்துல இன்னொரு ப்ராப்ளமும் ரவுட்டர் 2 வந்து ஃபேஸ் பண்ணும். ஏன்னா சோர்ஸ் ஐபி அட்ரஸ் வந்து நெட்வொர்க் 1ல் வந்துருக்கு. இந்த இடத்துல ரவுட்டர் 2க்கு 2 நெட்வொர்க் பற்றி தான் தெரியும். பட் நம்ம திரும்ப ஒரு எரர் மெசேஜ் அனுப்பணும்னா அது நெட்வொர்க் 1க்கு வந்து போகணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கூட ரவுட்டர் 2க்கு வந்து தெரியாது. ஸோ அதனால் அந்த டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் நாட் ரீச்சபிள்ங்கிற மெசேஜ் கூட இப்போது சிஸ்டம் ஏக்கு ரவுட்டர் 2வால் அனுப்ப முடியாது. காரணம் என்னென்னா அதற்கான என்ட்ரியும் இங்கே இல்லை. ஸோ அதனால் சிஸ்டம் ஏ வந்து என்ன பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த பிங் மெசேஜ் வந்து போயிட்டு சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் வருதாங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதற்கான சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் வராதனால ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் சிஸ்டம் ஏல அங்கே வந்து இன்னொரு எரர் மெசேஜ் வந்து அடிக்கும். அதுதான் டைம் அவுட் மெசேஜ். ஸோ இந்த மாதிரி டைம் அவுட் ஆயிடுச்சு, நீங்கள் அனுப்பின பாக்கெட் வந்து போயிருக்கு, ஆனால் பட் எங்கே போய் நின்றுச்சுன்னு தெரில, அதற்கான கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கூட வரலன்னு சொல்லி ஒரு எரர் மெசேஜ் வந்து சிஸ்டம் ஏல வந்து அடிச்சிடும். அதுதான் டைம் அவுட் மெசேஜ். ஓகே, இப்போதைக்கு நாம் அந்த பாக்கெட்டை சிஸ்டம் பிக்கு வந்து அனுப்பணும்னா ரவுட்டர் 2லையும் ஒரு என்ட்ரி வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதனால் ஸ்டாட்டிக்காக ரவுட்டர் 2வில் இன்னொரு என்ட்ரி வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நெட்வொர்க் 4க்கு வந்து போகணும்னா நீ உன்னோடைய இன்டர்ஃபேஸ் 2 வழியாக அனுப்பு. ஏன்னா உன்னோட இன்டர்ஃபேஸ் 2வில் தான் ரவுட்டர் 3 வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நீ அதுக்கு வந்து கொடுத்துட்டீங்கன்னா அந்த ரவுட்டர் அதோட வேலையை வந்து பார்த்துக்கும். அப்படிங்கிற மாதிரி நாம் அங்கே ஒரு என்ட்ரி வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஓகே, இப்போ வந்து பிங்க் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் அது ரவுட்டர் 1க்கு வந்து வரும். ரவுட்டர் 1 ரவுட்டர் 2க்கு வந்து கொடுக்கும். ரவுட்டர் 2 அதோட இன்டர்ஃபேஸ் 2 வழியாக ரவுட்டர் 3 கிட்ட வந்து கொடுத்துரும். இப்போ ரவுட்டர் 3 அதுக்கு வந்திருக்க அந்த டேட்டா பாக்கெட்டோட டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் என்னென்னு பார்க்கும். அதில் 4th நெட்வொர்க்கோட ஐபி அட்ரஸ் இருக்கிறதுனால 4th நெட்வொர்க்குங்கிறது அதோட இன்டர்ஃபேஸ் 2 வழியாக போனால் ரீச் பண்ண முடியும். ஸோ அதனால் ரவுட்டர் 3 அதோட இன்டர்ஃபேஸ் 2 வழியாக ஃபஸ்ட்டு சுவிட்சுக்கு அனுப்பும். சுவிட்ச் வழியாக அது கரெக்டாக சிஸ்டம் பிக்கு போய் சேர்ந்துடும். இப்போ அந்த பிங் மெசேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக சிஸ்டம் பிக்கு வந்து போய் சேர்ந்துருச்சு. ஸோ இதோட கன்ஃபர்மேஷனை ரவுட்டர் 3 சிஸ்டம் ஏக்கு வந்து சொல்லணும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி உங்களோட பிங் மெசேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக போய் சேர்ந்துருச்சுன்னு சொல்லி போட்டு வச்சுக்கும். பட் அந்த இன்ஃபர்மேஷனை சிஸ்டம் ஏக்கு வந்து சொல்லணும்னா
ரவுட்டர் 3க்கு நெட்வொர்க் 1 பற்றின அவேர்னஸ் வந்து இருக்கணும். இந்த இடத்துல ரவுட்டர் 3க்கு நெட்வொர்க் 1 பற்றின அவேர்னஸ் வந்து இல்லை. சேம் அதே மாதிரி தான் ரவுட்டர் 2 மாதிரி தான் ரவுட்டர் 3யும். ஸோ அதனால் இந்த தடவையும் சிஸ்டம் ஏல டைம் அவுட் மெசேஜ் தான் வரும். அந்த பிங் மெசேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக போய் ரீச் ஆனாலும் அந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து கிடைக்காதனால டைம் அவுட்டுங்கிற எரர் தான் சிஸ்டம் ஏல வந்து வரும். ஸோ இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் வந்து வரணும்னா என்ன பண்ணணும்னா, நாம் ரவுட்டர் 2லேயும் சரி ரவுட்டர் 3லேயும் சரி நெட்வொர்க் 1க்கான ஒரு என்ட்ரியை நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். இந்த மாதிரி இந்த இன்டர்ஃபேஸ் வழியாக போனால் நீ நெட்வொர்க் 1 ரீச் பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு என்ட்ரி வந்து க்ரியேட் பண்ணிட்டோம்னா, ஸோ அதுக்கப்புறம் பிங்க் பண்ணோம்னா அது கரெக்டாக சிஸ்டம் பிக்கு ரீச் ஆகும். ரீச் ஆனதுக்கான கன்ஃபர்மேஷன் மெசேஜும் சிஸ்டம் ஏக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்படி தான் ஸ்டாட்டிக் ரூட்டிங்கிறது வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு டைனமிக் ரூட்டிங். டைனமிக் ரூட்டிங்கிறது நம்ம மேனுவலாக பண்ண மாட்டோம், எல்லாமே அந்த ரவுட்டிங் ப்ரோட்டோக்காலை பேஸ் பண்ணி தான் நடக்கும்னு சொல்லியிருந்தேன்ல. அந்த ரவுட்டிங் ப்ரோட்டோக்காலை நம்ம 2 விதமாக வந்து பிரிக்கலாம். ஒன்று ஐஜிபி, இன்னொன்று இஜிபி. ஐஜிபினா இன்டர்னல் கேட்வே ப்ரோட்டோக்கால், இஜிபினா எக்ஸ்டர்னல் கேட்வே ப்ரோட்டோக்கால். ஐஜிபி அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்கேன், அதாவது ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் நிறைய நெட்வொர்க் இருக்குது. ஸோ என் கம்பெனியோட நெட்வொர்க்கில் ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க் வந்து போகிறதுக்கு நான் வந்து ஒரு சில ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால்லாம் யூஸ் பண்ணுவேன். அதுதான் ஐஜிபி ப்ரோட்டோக்கால்னு சொல்லுவேன். இதுவே இஜிபினா என்னோட ஆர்கனைசேஷன்லேருந்து இன்டர்நெட்டுக்கு வந்து போகுது, அதாவது ஐஎஸ்பிக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இஜிபி ப்ரோட்டோக்கால் வந்து யூஸ் ஆகும். முதல்ல ஐஜிபி பற்றி வந்து பார்க்கலாம். இந்த ஐஜிபியில் மெயினாக ஒரு முக்கியமாக ஒரு 3 ப்ரோட்டோக்கால் இருக்குது. ஒன்று ரிப்பு, இன்னொன்று ஓஎஸ்பிஎஃப் அண்ட் கடைசியாக இஏஜிஆர்பி. இதில் மெயினாக 2 விதமான டைப் வந்து சொல்லுவோம். ஒன்று டிஸ்டன்ஸ் வெக்டார், இன்னொன்று லிங்க் ஸ்டேட். டிஸ்டன்ஸ் வெக்டாருங்கிறது ரிப்பு வந்து ஃபாலோ பண்ணும். இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா, இப்போது கம்ப்யூட்டர் ஏ கம்ப்யூட்டர் பி 2 கம்ப்யூட்டர் வந்து இருக்குது. கம்ப்யூட்டர் ஏலேருந்து ஒரு டேட்டா பாக்கெட் கம்ப்யூட்டர் பிக்கு வந்து போகணும். அது டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் வந்து தாண்டி தான் வந்து போகணுன்னா, இந்த ரிப்பை யூஸ் பண்ணி நம்ம ரவுட்டிங் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம்னா, அந்த ரவுட்டிங் பாத் வந்து எப்படி செலக்ட் பண்ணணும்னா, இருக்கிறதுல எது ஷார்ட்டஸ்ட் பாத்தோ, அதாவது அந்த பாதை வந்து கம்மியாக இருக்குல்ல, ஸோ எந்த பாதையாக வழியாக போனால் தூரம் கம்மியாக இருக்க பாதையை வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கும். இந்த ரவுட்டிங் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரிப் ப்ரோட்டோக்கால் வந்து சொல்லும். அதுதான் நம்ம டிஸ்டன்ஸ் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ட்டஸ்ட் பாத்தை வந்து எடுத்து கொடுக்கும். ரிப்புங்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து கொண்டு வந்துட்டாங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பீட் எல்லாமே ஓரளவுக்கு காமனாக தான் இருக்கும். ஸோ அதனால் இருக்கிறதுலே சின்ன பாதை எதுவோ அதை வந்து எடுத்து வந்து கொடுப்போம். பட் இப்போ டெக்னாலஜி வளர வளர நாம் வந்து ஸ்பீட் வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டு வந்து போயிட்டோம். ஸோ அதனால் ஒவ்வொரு நெட்வொர்க்கும் டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் இருக்கும். சில நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா 100 Mbps ஸ்பீடில் இருக்கும், சில நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா 1000 Mbps ஸ்பீடில் வந்து இருக்கும். ஸோ அதனால் இன்னொரு மெத்தட் வந்து கொண்டு வந்தாங்க, அதுதான் லிங்க் ஸ்டேட். இந்த லிங்க் ஸ்டேட் வந்து என்ன பண்ணுன்னா, சேம் அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் ஏலேருந்து ஒரு டேட்டா கம்ப்யூட்டர் பிக்கு வந்து போகணுன்னா, இங்கேயே வந்து நிறையா ரவுட் பாத் வந்து இருக்குது. இதை வந்து என்ன பண்ணுன்னா, ஷார்ட்டஸ்ட் பாத் வந்து பார்க்காம எந்த பாத் வழியாக போனால் டேட்டா ஸ்பீடாக போய் சென்ட் ஆகுமோ அந்த பாத்தை வந்து எடுத்து கொடுக்கும். இதை தான் ஓஎஸ்பி இப்போ வந்து பண்ணும். இந்த இடத்துல தூரம் வந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு முக்கியம் இல்லை, டேட்டா ஸ்பீடாக போதா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அதனால் ஷார்ட்டஸ்ட் பார்த்தா ஒரு பாத்து இருக்கும், அதில் போனால் டேட்டா வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை விட சுற்றி போகிற மாதிரி இன்னொரு பாத்து இருக்கும். பட் அது வழியாக போனால் டேட்டா ஸ்பீடாக போகும்னா அந்த பாத்து தான் ஓஎஸ்பிஎஃப் நமக்கு வந்து கொடுக்கும் ரவுட்டிங் பார்த்தா. இதில் இன்னொரு ப்ரோட்டோக்கால் இருக்குது, அதுதான் இஏஜிஆர்பி. இது வந்து ஒரு ஹைப்ரிட் ப்ரோட்டோக்கால். இது ரிப் ப்ளஸ் ஓஎஸ்பிஎஃப், இது ரெண்டும் சேர்ந்தது தான் இஏஜிஆர்பின்னு சொல்லுவாங்க. இது சிஸ்கோட ப்ரொப்ரைட்டரி ப்ரோட்டோக்கால். ஓகே, இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி.